வெறும் ஒரு 180 ரூபா per ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எனக்கு பின்னாடி நீங்க பாக்குற இந்த ஒரு ஃபார்ம்லேண்ட் ப்ராப்பர்ட்டி உங்களால பர்ச்சேஸ் பண்ண முடியும். வெறும் 180 ரூபா per ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது மூலமா அடுத்த ஒரு 10 வருஷத்துல குறைஞ்சபட்சம் 100% கேரண்டியில ஒரு 5 கோடி ரூபா உங்களால இன்கம் ஜெனரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? நம்ப முடியல. இந்த வீடியோவில் நான் ப்ரூவ் பண்றேன். சென்னை சரௌண்டிங்ல 200 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல 200 ரூபாய் கம்மி ப்ராப்பர்ட்டியே கிடையாது. இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி மட்டும் தான் இருக்கு. புஷ்பா படத்துல புஷ்பா ஒரு மரத்தை கடத்து வர பாத்தீங்களா, அந்த மரம் தான் வந்து பாத்தீங்கன்னா செம்மரம். 70 இருந்து 80 செம்மரம் உங்க இடத்துல வச்சு தராங்க. இப்ப நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க. ஒரு கேஜி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4000 ரூபாயில இருந்து 10,000 15,000 வரைக்கும் ரேட் போயிட்டு இருக்கு. ஒரு 15 வருஷம் நல்ல வளர்ந்த செம்மரத்தோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா 1ல இருந்து ஒரு 1.5 டன் வெயிட் கொடுக்கும். ஒரு டன் மரத்தோட வேல்யூ அப்ராக்சிமேட்டா ஒரு 10ல இருந்து 15 லட்சம் ரூபாய் போகுது. சோ நம்ம அப்ராக்சிமேட்டா ஒரு 10 லட்சம் ரூபாய் நம்ம எடுத்தா கூட நம்ம சைட்ல வந்து பாத்தீங்கன்னா 70ல இருந்து 80 செம்மரம் வச்சு தராங்க. அப்பனா நீங்களே யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 7ல இருந்து 8 கோடி சாலிடா ப்ராஃபிட் கொடுக்கக்கூடியது. கிட்டத்தட்ட 1300 ஏக்கர்ல நாலேஜ் சிட்டி நம்ம லாஸ்ட் வீக் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிஎம் சார் வந்து இனாகிரேட் பண்ணி வச்சாரு. அதுல கிட்டத்தட்ட 50+ யூனிவர்சிட்டி நாலேஜ் சிட்டிக்குள்ள வரப்போகுது. ஸோ அது வந்துட்டாலும் இந்த இடத்தோட லேண்ட் அப்ரிசியேஷன் கண்டிப்பா அதிகமா இருக்கும். திருவள்ளூரில் அறிவுசார் நகரம் அமைப்பதற்கு அனுமதி கோரி விண்ணப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஊத்துக்கோட்டை அருகே செங்காத்துக்குளத்தில் 167 ஹெக்டேரில் 253 கோடி ரூபாய் செலவில் இந்த நகரம் அமைக்கப்பட இருக்கிறது. சாயில் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், ரெட் சாயில் வித் பெபிள்ஸ். எதனால இதை காட்டுறேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செம்மரம் கொடுக்கக்கூடிய சாயில் இது. ஸோ ஆந்திரால மட்டும் தான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செம்மரம் கிடைக்குது. அதே சாயில் இருக்கிற ஒரு சாயில் தான் இந்த இடத்துலயும் இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்ஜெட் ஆஃப் சென்னை. இட்ஸ் மீ இட். ஸோ கைஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லோ பட்ஜெட் ஃபார்ம்லேண்ட் ப்ராப்பர்ட்டி கொண்டு வந்திருக்கேன். வெறும் ஒரு 180 ரூபா per ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எனக்கு பின்னாடி நீங்கள் பார்க்குற இந்த ஒரு ஃபார்ம்லேண்ட் ப்ராப்பர்ட்டி உங்களால் பர்ச்சேஸ் பண்ண முடியும். நல்ல ஒரு அஃபோர்டபுள் பட்ஜெட். ஆக்சுவலாக இங்கே வெறும் 180 ரூபா per ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது மூலமா அடுத்த ஒரு 10 வருஷத்தில் குறைஞ்சபட்சம் 100% கேரண்டியில் ஒரு 5 கோடி ரூபா உங்களால் இன்கம் ஜெனரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? நம்ப முடியல. இந்த வீடியோவில் நான் ப்ரூவ் பண்ணுறேன். 100% உங்களால் 5 கோடி கிட்டே உங்களால் இன்கம் ஜெனரேட் பண்ண முடியும். அது எப்படின்றதையும் சொல்றேன். ஆக்சுவலா இந்த மாதிரி ஃபார்ம்லேண்ட் ப்ராப்பர்ட்டி நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். பட் அகைன் ஒரு நியூ ப்ராப்பர்ட்டி கொண்டு வந்திருக்கேன். எதனால அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இங்க இவங்க கொடுக்குற பிரைஸ் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா 200 பிலோ வெறும் 180 ரூபா per ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தராங்க. நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா சென்னை சரௌண்டிங்ல 200 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல 200 ரூபாய் கம்மி ப்ராப்பர்ட்டியே கிடையாது. இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி மட்டும் தான் இருக்கு. ஸோ நல்ல ஒரு அஃபோர்டபுள் பட்ஜெட்ல உங்களுக்கு தந்துகிட்டு இருக்காங்க. வெறும் 180 ரூபா per ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இடம். ஸோ இது இல்லாம ஒரு 5 கோடி ரூபா இங்க வந்து பாத்தீங்கன்னா இன்கம் ஜெனரேட் பண்ண முடியும். அது எப்படின்றது நான் டீடைலா இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற ப்ராஜெக்ட் கல்பவருக்ஷா ஃபார்ம்லேண்ட். இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஆக்சுவலா இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்ட்டா எங்க இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம். இப்போ நியூவா வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளூர்ல நியூ பஸ் ஸ்டாண்ட் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த நியூ பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து எக்ஸாக்ட்டா ஒரு 12 கிலோமீட்டர்ல நம்ம சைட்டை ரீச் பண்ணிடலாம். ஸோ திருவள்ளூர் அப்படின்னு சொன்னாலே திருவள்ளூர் எந்த அளவுக்கு டெவலப் ஆயிட்டு இருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ திருவள்ளூர்ல இருந்து நியர்பை தான், எக்ஸாக்ட்டா ஒரு 12 கிலோமீட்டர்ல நம்ம சைட்டுக்குள்ளேயே வந்துடலாம். ஸோ இன்னும் உங்களுக்கு எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா பூண்டி டேம் நிறைய பேருக்கு தெரியும். இப்போ அந்த பூண்டி டேம் வந்து பாத்தீங்கன்னா டூரிஸ்ட் ஸ்பாட்டா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். அந்த பூண்டி டேம் வந்து பாத்தீங்கன்னா அங்க போட்டிங், ஃபிஷிங் அந்த மாதிரியான டூரிஸ்ட் ஸ்பாட்டா டெவலப் பண்றதுக்கான பிளான்ஸும் போயிட்டு இருக்கு. அந்த பூண்டி டேம்ல இருந்து எக்ஸாக்ட்டா ஒரு 2 கிலோமீட்டர்ல நம்ம சைட்டுக்குள்ள வந்துடலாம். ஸோ இந்த அளவுக்கு நல்ல ஒரு ஈஸி கனெக்டிவிட்டி இருக்கிற ஒரு லொகேஷன். ஆல்ரெடி நான் இன்ட்ரோலயே சொன்ன மாதிரி சென்னையில இருந்து ஒரு 200 கிலோமீட்டர்ல 200 ரூபாய் கம்மி லேண்டே கிடையாது. இந்த ஒரு லேண்ட் இருக்கு வெறும் 180 ரூபா per ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. கிட்டத்தட்ட 5 கோடி ரூபா வரைக்கும் ப்ராஃபிட் வரும்னு சொல்றியப்பா, என்னப்பா உருட்டுற அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கலாம். நான் சொல்றதே கம்மி தான். 5 கோடி ரூபா நான் சொல்றதே ரொம்ப கம்மி தான். அதுக்கும் மேல உங்களால ப்ராஃபிட் கெயின் பண்ண முடியும். எப்படின்னு சொல்றேன், உண்மையா இல்லையான்றதை நீங்களே கால்குலேட் பண்ணி பாத்துங்க. ஸோ இங்க நீங்க ஒரு 180 ரூபாய்க்கு இடம் வாங்கும்போது இந்த மாதிரி உங்களோட லேண்ட்ல செம்மரத்தை வச்சு தருவாங்க. நீங்க பின்னாடி பாக்குறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா செம்மரம். செம்மரம் பத்தி தெரியாதவங்களுக்கு டீடைல்டா சொல்றேன். புஷ்பா படம் எல்லாரும் பார்த்திருப்பீங்க. புஷ்பா படத்துல புஷ்பா ஒரு மரத்தை கடத்து வர பாத்தீங்களா, அந்த மரம் தான் வந்து பாத்தீங்கன்னா செம்மரம். அந்த மரத்தோட செடியை தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க வச்சு தராங்க. கிட்டத்தட்ட உங்க இடத்துல 70ல இருந்து 80 செம்மரம் உங்க இடத்துல வச்சு தராங்க. ஸோ அதாவது இப்போ நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க, ஒரு செம்மரத்தோட ரேட் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேஜி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4000 ரூபாயில இருந்து 10,000 15,000 வரைக்கும் ரேட் போயிட்டு இருக்கு. அதோட குவாலிட்டியை பொறுத்து ஒரு 15 வருஷம் நல்ல வளர்ந்த செம்மரத்தோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா 1ல இருந்து ஒரு 1.5 டன் வெயிட் கொடுக்கும். சரிங்களா? ஸோ ஒரு மரத்தோட வேல்யூ அப்படின்னு நீங்க இப்போ கூட கூகுள்ல சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு டன் மரத்தோட வேல்யூ அப்ராக்சிமேட்டா ஒரு 10ல இருந்து 15 லட்சம் ரூபாய் போகுது. ஸோ நம்ம அப்ராக்சிமேட்டா ஒரு 10 லட்சம் ரூபாய் நம்ம எடுத்தா கூட நம்ம
சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 70லேருந்து 80 செம்மரம் வச்சு தராங்க. அப்போனா நீங்களே யோசிச்சு பாருங்கள், கிட்டத்தட்ட 7லேருந்து 8 கோடி சாலிடாக ப்ராஃபிட் கொடுக்கக்கூடியது. இல்லை நீங்கள் என்னதான் ப்ராஃபிட் லாஸ் ரேஷியோ போட்டால் கூட அப்ராக்சிமேட்டாக ஒரு 5 கோடி ரூபா உங்களால் ரிட்டர்ன்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு 100% ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி தான் இது. இப்போ நான் சொன்னது வெறும் மரத்தோட ப்ராஃபிட் மட்டும் தான். இது இல்லாமல் லேண்டோட அப்ரிசியேஷன் இருக்குது. அது என்னன்றதையும் நான் ஃபஸ்ட்டு டீட்டெயில்டாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த கீழே பார்த்தீங்கனாலே சாயில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் சாயில் வித் பெபிள்ஸ், அதாவது செம்மண் வித் இந்த கூழாங்க இருக்கிற ஒரு மண்ணு தான் இது. நீங்கள் சுற்றி பாருங்களேன், உங்களுக்கு ஃபுல்லாகவே நான் காட்டுறேன். ஸோ அங்கெல்லாம் நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா மண் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செம்மண் வித் அந்த கூழாங்கல்லோடு இருக்கும். எதனால் இதை காட்டுறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செம்மரம் கொடுக்கக்கூடிய சாயில் இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவ்டு பை ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். உங்களுக்கு நான் டீட்டெயில்டாகவும் சொல்கிறேன். நீங்கள் இதில் இருக்கிற ப்ரௌச்சரில் நீங்கள் பாருங்கள், farmland has been officially soil tested and verified by the forest department confirming it is fertile and suitable for growth trees and fruits and vegetables. ஸோ அதாவது ஒரு நார்மல் மண்ணில் நீங்கள் செம்மரம் வளர்க்குறதுக்கும் இந்த மண்ணில் நீங்கள் செம்மரம் வளர்க்குறதுக்கும் இன்ட்டு 10% அதை விட ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு 10 மடங்கு அதிகமாக இங்கே வளரும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரூஃபே நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இங்கே ஒரு செம்மரம் வளர்க்குறது மூலயமா மற்ற இடத்துல வளர்க்குறத விட இங்கே ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும். ஸோ ஆந்திராவில் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செம்மரம் கிடைக்குது. அதே சாயில் இருக்கிற ஒரு சாயில் தான் இந்த இடத்துலையும் இருக்குது. ஸோ அதனால் நல்ல ஒரு க்ரோத் கொடுக்கக்கூடிய ஒரு சாயில் தான் இது. இந்த ஒரு செம்மரம் அப்படின்றது ஒரு ஹை டிமாண்ட் எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஒரு இந்தியாவிலேருந்து மற்ற கண்ட்ரிக்கெலாம் ஹை டிமாண்டாக எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்குது. இப்போ நான் சொன்ன கேல்குலேஷன் எல்லாமே இப்போ கரண்ட் ரேட் மார்க்கெட் வேல்யூ என்ன இருக்கோ அதை கேல்குலேட் பண்ணி தான் 5லேருந்து 6 கோடி அப்படின்றத நான் சொன்னேன். இது இல்லாமல் ஒரு 10 வருஷம் தள்ளி தான் இந்த மரம் வளர்த்து நீங்கள் விற்க போகிறீங்க. அப்போ மார்க்கெட் வேல்யூ கண்டிப்பாக இப்போ 10 லட்ச ரூபா மார்க்கெட் வேல்யூ போகுதுன்னா அப்போ சாலிடாக வந்து பார்த்தீங்கன்னா 20 லட்ச ரூபா போகும். ஸோ நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா கூட நான் சொன்ன ரேட்டை விட கிட்டத்தட்ட 5லேருந்து 10 கோடி கிட்ட நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா ப்ராஃபிட் ரேஷியோ வரும். அந்த மாதிரியான ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தான் இது. இப்போ என்னென்னமோ சொல்கிறேன், இதெல்லாம் நம்பலாமா, இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இது 100% லீகல். இது வரைக்கும் நான் சொன்ன அப்ரிசியேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மரத்துக்கான அப்ரிசியேஷன் நான் சொல்லிட்டேன். லேண்டோட அப்ரிசியேஷன் அப்படின்னு கணக்கு பண்ணும்போது ஆல்ரெடி சொன்ன மாதிரி பூண்டி டேம்லேருந்து எக்ஸாக்டாக 2 கிலோமீட்டரில் நம்ம சைட் இருக்குது. நம்ம சைட்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் நீங்கள் போனீங்கன்னா சுற்றி வீடுகள் இருக்கிறது எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பூண்டி டேமை வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்டாக அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கான பிளானும் இருக்குது. ஸோ டூரிஸ்ட் ஸ்பாட்டாக அனௌன்ஸ் பண்ணிட்டா இந்த இடத்தோட லேண்ட் அப்ரிசியேஷன் அதிகமாக இருக்கும். இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 12 கிலோமீட்டரில் இருக்குது. திருவள்ளூரோட வளர்ச்சி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 1300 ஏக்கரில் நாலேஜ் சிட்டி, அதாவது அறிவுசார் நகரம் அப்படின்ற ஒரு நாலேஜ் சிட்டி நம்ம லாஸ்ட் வீக் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம் சார் வந்து இனாகிரேட் பண்ணி வச்சாரு. அதில் கிட்டத்தட்ட 50+ யூனிவர்சிட்டி அந்த ஒரு நாலேஜ் சிட்டிக்குள்ளே வரப்போகுது. ஸோ அது வந்துட்டாலும் இந்த இடத்தோட லேண்ட் அப்ரிசியேஷன் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். இது இல்லாமல் நம்ம சைட்டு திருவள்ளூர் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து ஒரு 14 கிலோமீட்டரில் இருக்குது. அதாவது திருவள்ளூர் டு ஊத்துக்கோட்டை போகிற ரூட்டில் இருக்குது. ஸோ அந்த ரோடும் வந்து பார்த்தீங்கன்னா ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் த அப்ரிசியேஷன் அப்படின்றது சைட்டுக்காக சொல்லலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 1ல் ஓவராலாக 15 ஏக்கரில் கிட்டத்தட்ட 22 பிளாட்ஸ் போட்டிருக்காங்க. நீங்கள் பார்க்கலாம். ஸோ நீங்கள் வாங்குற இடத்துக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி 70லேருந்து 80 செம்மரம் வச்சு கொடுத்துருவாங்க. நீங்கள் ஜூம் பண்ணி பாருங்களேன், செம்மரத்தை பார்க்காதவங்களாம் பார்த்துக்கலாம். கொஞ்சம் நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மரம் தான் புஷ்பா படத்தில் புஷ்பா போய் கடத்துவார் பார்த்தீங்களா, அந்த மரம். நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும். நல்ல ஒரு ஹை டிமாண்ட் இருக்கிற ஒரு மரம் தான் இது. ஸோ நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க, மெடிசனுக்கு அந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதனால தான் இது இந்த அளவுக்கு ரேட்டு போகுது. ஃபைன், எல்லா டீட்டெயிலும் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸ்டில் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா வீடியோவில் வர நம்பருக்கு கால் பண்ணுங்க. ரேட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெறும் 180 ரூபா per ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இங்கே இடம் தந்துக்கிட்டு இருக்காங்க. மினிமமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1/4 ஏக்கர் இடம் வாங்க முடியும். இங்கே 1/4 ஏக்கர்னா கிட்டத்தட்ட 10,000 ஸ்கொயர் ஃபீட்டில் இடம் நீங்கள் வாங்க முடியும். அதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 180 ரூபா per ஸ்கொயர் ஃபீட். நீங்கள் கேல்குலேட் பண்ணி பாருங்கள், அந்த பட்ஜெட்டில் உங்களால் இங்கே ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட் இடம் வாங்கிட முடியும். மினிமம் சைஸே அதுதான். வெறும் 180 ரூபான்னு சொன்ன உடனே ஒரு 1/4 கிரவுண்ட் இடம் கிடைக்குமா, 1 கிரவுண்ட் இடம் கிடைக்குமா அப்படின்னு கேட்காதீங்க. மினிமமாகவே இங்கே பிளாட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ஸ்கொயர் ஃபீட் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த டீட்டெயிலாம் நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுற ஐடியா யாருக்கா இருந்ததுன்னா வீடியோவில் ஒரு நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஃப்ரீ சைட் விசிட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் நிறைய விஷயம்லாம் இருக்குது. நீங்கள் ஒரு 10 வருஷம் நீங்கள் வளர்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த மரத்தை வச்சு கூட நீங்கள் லோன் வாங்க முடியும். அந்த மாதிரி ஒரு பெனிஃபிட் இருக்குது. அதாவது இப்போ கோல்டுக்கு லோன் தராங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி இந்த மரத்துக்கான லோனும் தருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. எந்த ஒரு ப்ராடக்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கனாலும் எய்தர் டபுள் மடங்கு இல்லை ட்ரிபிள் மடங்கு அப்படி தான் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். பட் இந்த ஒரு ப்ராடக்ட்டில், இந்த ஒரு மரத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 10லேருந்து 15 மடங்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரே ப்ராடக்ட் இதுதான் இருக்கும். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் கூகுளில் வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்க்கலாம். ஃப்ரீ சைட் விசிட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இங்கே ஓகே இந்த இடம்லாம் நாங்கள் வாங்கிட்டோம்ப்பா, நாங்கள் எங்கே வந்து டெய்லி தண்ணி ஊற்ற முடியுமா, நாங்கள் மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறது கரெக்டான கேள்வி. இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு ஃப்ரீயாக மெயின்டைன் பண்ணி தராங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் சார்ஜஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அது என்னன்றதையும் நீங்கள் அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவங்களோட நம்பர் வீடியோ டிஸ்பிளேலேயே இருக்குது. நீங்கள் கால் பண்ணி சைட் விசிட்டாக இருந்தாலும் சரி, எந்த டீட்டெயிலாக இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி கேட்டுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக வேறு ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்பேன்.
பண்டில் சைனிங் ஆஃப். இட்ஸ் மீ டிண்டோ. டாடா பை. See you and take care.